கிடைக்கின்றது. மேலே பார்த்து துப்பி இருக்கிறோம், அது எங்காவது விழும் என்பதாக மேலே பார்த்து துப்பினால் விளக்கக்கூடியது தமது முகத்தை. இந்த எமது பிள்ளைகளை நாம் சரியான முறையிலே வளர்ப்போமே ஆனால் எமது சமூகம், எமது பரம்பரை, எமது ஊர், எமது நாடு சீரா. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமே ஆனால் அத்துணை பேரும் சமூகம் சீர்திருந்த வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் தான். அத்துணை குழந்தைகளுக்கும் நல்லதையே ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். நாம் சம்பாதிக்கிறோம் ஹலாலாக, அந்த ஹலாலான உணவை குழந்தைகளுக்கு கொடுப்போமே ஆனால் அந்த குழந்தைகளும் நல்லவர்களாக, நல்லதை கொண்ட குழந்தை நல்லதாக வரணும். எங்கே நல்லதற்கு மாறாக நாம் சம்பாதித்து கொடுப்போமோ அங்கே அந்த குழந்தைகளிடத்திலிருந்து வரக்கூடியது என்ன தெரியுமா? அசுத்தங்கள் தான். ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வாறானவர்கள் சொன்னால் ஒவ்வொரு மலர் செடிகளை போன்றவர்கள். அந்த மலர் செடியை நாம் கவனித்தால் நல்ல முறையிலே வரும். ஒவ்வொரு குழந்தைகளையும் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். அந்த குழந்தைகளை சரிவர நாம் கையாளோமே ஆனால் சமூகம் சீர்திருந்தும். இல்லையேனால் சமூகத்திற்கு காலி துப்பக்கூடிய ஒரு கூட்டத்தினர் உருவாகுவார்கள். உதாரணமாக எடுத்து பார்ப்போம். ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, நாங்கள் எல்லாரும் அந்த பேரை கேட்டோம். ஃபுதைல் இப்னு இயால் சொன்னால் பெரியவர், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர். அவர் என்ன செய்வார் என்றால் அந்த குழந்தை அவருடைய பிள்ளை கொஞ்சம் சுறுசுறுப்புன்னு சொல்றதை விட ஃபுதைல் இப்னு இயாலுடைய பிள்ளை ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய பிள்ளை சுறுசுறுப்புக்கு மாறாக கொஞ்சம் துருதுருப்பாங்க. சுறுசுறுப்புன்னா ஒரு வேலையை சொன்னா டக்குன்னு செய்வாரு, சரியா செஞ்சு கொண்டு போயிடுவாரு. துருதுருப்புன்னா ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்னத்தையாவது கிண்டிக்கொண்டு என்னத்தையாவது குறைஞ்சு கொண்டு சும்மா இருக்கிறது யாரையும் விடவ மாட்டோம். உலக பாசையில சொன்ன விஷம் பிடிச்ச பிள்ளைகள பல விஷயம் பல தரம் இருக்கிறது போல அந்த உலகம் அப்படித்தான். அப்ப இந்த ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் கிட்ட கெஞ்சாதோ கெஞ்சினாங்க. நாங்க பார்க்கிறது இங்க ரெண்டு ரக்காத்த தொழுவோம், தொழுது இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கையேந்தினா அந்த புள்ள சரியாகிடும். அந்த புள்ள சரியாக எப்படியா வந்துட்டுன்னு சொன்னா எங்களோட சமூகம் சரியாகிடும். இப்படி ஒரு மனநிலைமையில நாங்க என்ன தொழுக, என்ன உது, என்ன உடலுடைய சுத்தம், உடையுடைய சுத்தத்தை பார்த்து அது செய்கிறோம். அப்ப துவா உடனே கபூலாகி உடனே சரிவரணும்னு நினைக்கிறோம். இல்ல என்ன அப்துல்லாவுக்கும் போனேன், ஹஜ்ஜுக்கு போனேன், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செஞ்சேன், உம்ராவுக்கு மேல உம்ரா செஞ்சேன், எல்லா உம்ராவையும் நான் எதுக்காக நான் துவா கேட்டேன். அல்லாவும் விருப்பமில்லை நல்லா வர்றதுக்கு இவர் நாசமா போட்டும் என்பதாக வாய் கூசாமல் நானும் நீங்களும் இந்த குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறோம் என்றால் எமது சமூகம் நாசமாவதற்கு யார் காரணமாக இருப்பது? நானா அல்லது நீங்களா? இல்லை என்றால் வேறு சமூகம் என்றால், இல்லை என்றால் வேறு கிரகத்திலிருந்து யாராவது வந்தாரலாம். அதற்கு காரணமே நானும் நீங்களும் தான் பார்க்கிறேன். அதனால ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துஆ கேட்டு தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பிள்ளை நல்லவராக, சீரியரியாக, என்னை விட நல்ல நிலைமைக்கு வரணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியதாக மாற வேண்டும் என்பதற்காக ஃபுதைல் இப்னு இயால் கேட்காத துஆ இல்லை. எங்கட பாசையில நான் பேசுறது பழக்க பாசையில சொல்றேன்னா போகாத இடமில்லை நம்ம நல்லா வரணும். ஆனா நல்லாவே வரல. என்ன ஒத்து முடிவெடுத்துடும். ஃபுதைல் இப்னு இயால் கேட்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கடைசியாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள் என்றால், யா அல்லாஹ், நான் கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். என்னன்னா எங்க பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு துவா செஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சி கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சேர்ந்து துவா கேட்டுக்கிறேன். அப்படி பார்த்தா இதுல எத்தனையோ பேர், நான் உட்பட எல்லாரும் செய்வோம், எல்லாரும் பேர். ஆனா அந்த ஃபுதைல் இப்னு இயால் அடிக்கடி குழந்தைக்கு அவனை கண்ணீர் விட்டு துவா கேட்டு கடைசியாக அல்லாஹ்விடத்திலே கூறுகிறார், யா அல்லாஹ், என்னால என்ன செய்யணும்
சரியான ஒரு தர்பியத்தை கொடுக்கல முயற்சிக்கு பின்னால கேட்கிறார். அந்த பிள்ளையோட நிலைமை எங்க போகும்னு தெரியாது யாரா என்பதாக கடைசி கட்டம் ஒவ்வொருவரையும் முயற்சியில கடைசி கட்டத்துல கையேறி துவா கேட்கிறாங்க. காலம் ஓடுது. அதுக்கு பின்னால் நாங்க எல்லாரும் அறிஞ்சிக்கிறோம். அப்துல்லா இப்னு முபாரக் அவரும் பெரிய ஒரு நேசர். அப்ப அந்த அப்துல்லா இப்னு முபாரக் பின்னால் ஒரு காலத்துல சொல்றாரு, நான் இந்த அலி என்பவரை இயாலை விட பேருதல் மிக்கவராக, கண்ணியமானவராக, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக நான் இந்த அலியை பார்க்கிறேன் என்பதாக அதாவது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப அன்பார்ந்தவர்களே, முன்னால முயற்சி செய்யறாங்க, கொடுக்க வேண்டிய தன்மை வளர்க்க வேண்டிய முறைப்படி வளர்க்கிறாங்க, வளர்த்துட்டு விட்டுட்டு போறாங்க, பின்னால பாராட்டப்படுறாங்க, பேசப்படுறாங்க. அந்த அலி என்பவர் யார் தெரியுமா? அந்த அலி என்பவர் யார் தெரியுமா? விஷம் குடிச்ச பிள்ளை என்பதாக நாங்கள் சொல்லுவோமே, இது போல அந்த புதையலுடைய யாருக்கு கிடைத்த ஒரு பிள்ளைதான். புதையலுடைய துவா கேட்டு சொல்ல வேண்டியதை சொல்லி சீர்திருத்தத்தை உச்சத்துக்கு கொண்டு போகணும் நினைச்சும் அவரால் எதுவும் மீளாம யா அல்லாஹ் என்பதாக அந்த ரப்பு கிட்ட பாடம் கொடுத்தாரு. அந்த மனிதர் தான் அந்த அலி என்பவர். அப்ப அன்பார்ந்தவர்களே, நாங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சிருக்கிறோம். எங்க முயற்சியை நான் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. வெள்ளையாயினா 6 மணி 6:30க்கு அந்த புள்ள சுபம் தொழிற்சான்றது எங்களுக்கு தெரியாது. பாப்பா சுபம் தொழிற்சான்றது 2வது கேள்வி. எங்களுக்கு தானே தெரியும், எனக்கும் அல்லாஹ் புரியுது தானே. என்னமோ தெரியா அந்த புள்ள சுபம் தொழிற்சா என்று கேட்கிறது ஒரு பாதி போனாலும் கூட எலும்பு என்பதாக அந்த புள்ளையை எழுப்பாட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறோம். நாங்கள் வளர்க்கிற பசங்க அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா வெளில 7 மணி 7:30 கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளை என்ன செய்து தெரியுமா? 2 மணிக்கு வீட்டுக்கு திரும்பும். அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால மரம் செலவுடைய ஸ்டைல் என்ன நினைக்கிறதுனா, ஒன்று ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸ் வந்து மறுநாளும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறது, இல்லாட்டி பிள்ளை அப்படியே ஸ்கூல்ல விட்டுருவோம். இல்லை அப்படி வந்துட்டா ஸ்கூல்ல பிள்ளை என்ன செய்யுது? கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுறது. அதுக்கு பின்னால என்ன செய்யுது? குர்ஆன் மதரசா அவங்க இருந்தால் ஊர்ல குர்ஆன் மதரசா கொண்டு போய் விட்டுறது. உம்மாவுக்கும் தெரியா, பாப்பாவுக்கும் தெரியா, அந்த பிள்ளை என்னென்ன படிச்சிருந்தது தெரியா, அந்த பிள்ளைக்கு எத்தனை கொப்பி எழுதி கொடுத்தேன்றது தெரியா, அந்த பிள்ளை எதையாவது விளங்கி வச்சுக்கிறது கேட்கறது கூட நேரம் இல்லை. அப்படியே காலம் வைத்து மாறி இஷாவாயிட்டு அந்த பிள்ளை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பினது என்கிறது 0 தான். பின்னால லேட் ஆகிட்டா எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு, நீங்களும் போயாச்சு. இதை வச்சுக்கொண்டு அன்பார்ந்தவர்களே, சமூகம் நல்ல முறையிலே வரணும்னு நான் நினைச்சால் நான் வரையிலே வாழக்கூடிய காலத்திலும் எனது சமூகம் எவ்வளவு தூரம் நல்லதாக இருக்கும் என்கிறத நான் யோசிக்கணும். நான் மன்னித்ததன் பின்னால் எனது பிள்ளைகளுடைய சமூகம், நாம இந்த பிள்ளைதான் எடுத்த சமுதாயம், அவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா அன்பார்ந்தவர்களே, இதை விட படு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். என்ன எப்பயும் நிம்மதியே, எப்பயும் சல்வல்லண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன என்றால், நாங்க வளர்த்த குழந்தைகள் நாங்க ஒரு வார்த்தைகளை பிள்ளைக்கு சொன்னா அந்த புள்ள முகத்துல பாயுது, கடுவடைக்குது, எங்களோட முகத்தை தூக்கி வச்சு கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இது அந்த குழந்தைகள் சொல்லி குத்தம் இல்லை, நானும் நீங்களும் செஞ்ச தவறு. ஏன்னா அந்த குழந்தைக்கு நாங்க சரியான முறையில் படிச்சு கொடுக்கலையே. பெற்றோரோட யாரு, பெற்றோரோட நாங்க எப்படி இருக்கணும், உமா பாப்பாவை எப்படி கண்ணியப்படுத்தணும்ன்றதை நாங்க அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, அவருடைய பொருத்தத்துக்குரியவர்களாக மாற்றி தருவாராக. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாய் யாவை, தந்தை யாவை, வயசுல மூத்தவங்க யாவை, அவங்களை எப்படி நாங்க கண்ணியப்படுத்தணும், அவங்களுடைய அந்தஸ்துகள் என்ன என்கிறது நாங்க எப்ப சொல்லிக் கொடுப்போமோ அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய உணர்வு அதுக்குரிய உணர்வாக மாறும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால பாருங்க, ஒரு மூத்த மனுஷன் வந்தா நாங்க சின்ன காலம் வச்சுக்கணும், எப்படி ஒரு பேம்பர்
அது அப்படியே மரியாதையா சரி போகும். இப்ப என்ன நடக்கிறதா, அந்த பெரியவர் அந்த சின்னவருக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு இக்கட்டுக்கு தள்ளப்படுறார். அதே காரணம் என்றால் டிசிப்ளின் எங்களை குழந்தைகளுக்கு நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி, பிள்ளைகள் டிசிப்ளினை படிச்சு ஓவர்ஃப்ளோ ஆகி இல்லாத பொருளாத எல்லாத்தையும் தலையில இறக்கினது பெரிய அப்பா அம்மா, பாப்பா அம்மா, சாஜா அம்மா, பெரியப்பா இவங்களை கண்டா ஒரு வெறுப்போட பார்க்கக்கூடிய உணர்வு உண்டாது. ஆனால் உண்மையை சொல்றதுக்கு நாங்க எங்கேயும் பயப்பட தேவையில்லை. எங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உண்மையும் நேர்மையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடியவர்களாக நாங்க மாறணும். ஆனால் பெற்றோர்கள் நாங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்னா, நாங்க நல்லா இருக்கிறோம், நாளைக்கு எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய தீன எந்த ஒரு நபரும் எங்களுடைய மார்க்கத்துக்கும் தீனுக்கும் பெறல் என்ற அளவுக்கு நாங்க வாழக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஊட்டுக்கு அப்பதான் நாங்க சிறந்தவங்கள மாறுவோம். நாளைக்கு எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் தெரியுமா, ஏதோ கொஞ்சம் மோதி படிச்ச ஆளுங்கள் அவ்வளவு மார்க்க சிலவங்க ஈக்கிறதால ஏதோ எங்க சமூகம் பாதுகாக்கப்படுது. எந்த அளவு கேவலமான ஒரு நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம்னா எங்க பிள்ளைகளை படி என்று படிக்க வைக்கிறோம். ஒன்று வச்சுக்கோங்க, நான் பேசுறது பின்னால கொஞ்சம் பேசுவேன். அது எதுவும் ஸ்கூல்களையோ ஸ்கூல் பாடங்களையோ விமர்சிக்கல, ஒரு யதார்த்தத்தை நான் சொல்லுவேன். பிள்ளைகள் என்ன செய்யணும், படி என்பதாக நீ மெச்ச படி, நீ தமிழ படி, நீ இங்கிலீஷ படி, நீ அதை படி, நீ இதை படி என்று ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தைகளுக்கு அத்தனையும் பரிசு கொடுக்கணும், நல்லா பாதுகாக்கணும். நான் மௌத்தாகிறேன், நான் மௌத்தாகிட்டால் அந்த பிள்ளைக்கு நான் மௌத்தாகிட்டால் என்னைய குளிப்பாட்டுறதுக்கு கடைசி கடமை அந்த ஜனாசாவுடைய குளிப்போ அந்த குளிப்பை கூட எங்க புள்ள முன் குளிப்பாட்டுறதுக்கு தயார் இல்லையா, நாம் நீங்களும் குழந்தைகளை எங்க வளர்த்து வச்சிருக்கிறோம் அன்றாடுறது. மற்ற எல்லாத்துக்கும் குழந்தை வர்றாங்க, நோய்வாய்ப்பட்டா டாக்டர் கொண்டு வர்றாங்க, நல்லா பார்க்குறாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒரு ஹசரத் தான் தொழுவிச்சுட்டு அவருடைய உள்ளத்துல எவ்வளவு தூரம் வேண்டிய ஜனாசாக்காக வேண்டி அனுதாபம் நீக்கும் என்று நாங்கள் யோசிச்சுக்கணும். ஏன்னா பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஹசரத்துக்கு நான் எத்தனையோ விஷயங்களை பேசி சில நேரம் கண்ணால் அல்லாஹ் வரும் உள்ளம் சொல்லும் தொலைஞ்சு போன நல்லவன் என்று அவருக்கு இமாச்சலம் தொழிலுக்கு ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு விஷயத்தை செய்ய ஏதாவது. அதனால இந்த குழந்தைய கூட அந்த கடைசி நிலைமையில இந்த பொருள் எனக்கு என்ன செய்யணும்ன்றதை படிச்சு கொடுக்காம மற்ற எல்லாத்தையும் படிச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அதையும் கொடுங்க இதையும் கொடுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் எங்களோட சமூகம் சீராகும். இன்னைக்கு நாங்க ஒவ்வொன்றையும் நாங்க படிக்கிறோமே, மெடிசின் படிக்கிறோம். மெடிசின்ல பிரபலமான யாரு எங்க சமூகத்தை சேர்ந்தவர் தான் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தான் மெடிசினுக்கே தலையானாங்க. ஆனா எல்லாத்தையும் நாங்க படிக்கல, சமூகத்தை படிக்கல, எமது மார்க்கத்தை படிக்கல, எமது வரலாறு படிக்கல. எங்கேயோ வைத்து நாங்களே எங்களோட சமூகத்துக்கு மேல காரை துப்புறது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, வாழ போறது ஒரு நாள் தான், ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அதோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த வாழ்க்கையும் சிறந்த ஒரு வாழ்க்கையை நாம் நீங்கள் மாற்றிக்குவோம். அப்படி இல்லைன்னா எங்கேயோ பேசிட்டோம். இப்ப சொல்லப்படுது கேட்டு நீக்கிறோம். அது எப்படி என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய துவாக்கள் நீக்கிறே அல்லாஹ்விடத்துல நேரடியாக கபூல் ஆகும். அதே போல பெற்றோர்களுக்காக வேண்டி இந்த குழந்தைகள் கேட்கிற துவா நீக்கிறே அது நேரடியாக கபூல் ஆகும். நாம மௌத்தாயிட்டோம் என்றால்